ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசன் முக்கியமானது. அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இதை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பாருங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். அடுத்தது, பல கிளை மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதால இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்தியலிங்கம். அடுத்தது, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குமரில பட்டர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அடுத்தது, தமிழ் என்னும் சொல் திராவிடா என்னும் சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு மொழியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுல ஹீராஸ் பாதிரியார் தமிழ் என்னும் சொல் திராவிடா அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்றத கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, பிரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு தமிழிலிருந்து திராவிடா என்னும் சொல் வந்ததாக ஹீராஸ் பாதிரியார் சொல்றாரு. இத ஆர்டரா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலாக குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். வடமொழியானது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகளும் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, இந்த 4 மொழிகளையும் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். அடுத்தது, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல்ல கால்டுவெல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அடுத்தது, திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது மொழிகள் பரவிய நில அடிப்படையில், அதாவது நில அடிப்படையில் திராவிட மொழி குடும்பத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு பாருங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் நிலம் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. 3 வகை. அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் வடமொழியின் மகன் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கால்டுவெல்.